அப்பா ஆல்வெள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டு. வாங்கிட்டு வந்துட்டு அழகாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டாங்க. அப்போ தான் ஆல்வெள்ளி கிழங்கு சாஃப்டாக இருக்குங்க. கலர் மாறாமல் இருக்கும். குறிப்பாக சில கிழங்குலாம் கருப்பாக மாறிடும். அதுக்காக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டாங்க நைட்டு. நான் காலையில் அதை எந்திரிச்சிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. வேக வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரு கை தேங்காவை பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஆல்வெள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து புரட்டாசி மாதன்றனால நான் ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்டேன். காலேஜ் படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து முட்டை ஆம்லேட், முட்டை பொடி மாஸோட மரவள்ளி கிழங்க வச்சு கொடுப்பாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை செய்கிற அன்றைக்கி கூட இந்த மாதிரி கிழங்கு வாங்கி அவிச்சு அதோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்பா வந்து சில டைம் சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரையோட கூட எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனோட சாப்பிடும்போது. இன்றைக்கி நான் புரட்டாசி மாதன்றனால ஃப்ரூட்ஸோட கம்பைன் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.